அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு பெண்கள் தனியே பயணித்தல். பெண்கள் சிறிய பயணமாக இருந்தாலும் சரி, தொலைதூர பயணமாக மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, அவர்கள் தனியே செல்லக்கூடாது என்று இஸ்லாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறது. தனது கணவருடனோ அல்லது திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்ட அண்ணன், தம்பி, மகன் போன்ற ஆண் உறவினர்களுடனோ தான் பயணம் செய்ய வேண்டும். இதுவே அவர்களுக்கு பாதுகாப்பான பயணமாக அமையும். ஒரு குறிப்பிட்ட தூரத்தை வரையறுக்காமல் பொதுவாக பெண் எவ்வளவு தூரமானாலும் தனியே பயணம் மேற்கொள்ளக்கூடாது என்று ஹதீஸ் கூறுகிறது. காலம் குறிக்கப்படாத இந்த ஹதீஸே சரியானது. மணமுடிக்கத்தகாத ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண் பயணம் செய்யக்கூடாது. மணமுடிக்கத்தகாத ஆண் துணையுடன் பெண் இருக்கும் போதுதான் ஆண்கள் அவளை சந்திக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 1862. ஆனால் பெண்கள் இஸ்லாம் கூறும் இந்த ஒழுக்கத்தினை பேணுவதாக தெரியவில்லை. கொழுந்தன் போன்ற மகரமல்லாத உறவினர்களுடன் சர்வ சாதாரணமாக பயணம் மேற்கொள்கிறார்கள். இது எத்தகைய விளைவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சிந்திப்பதில்லை. மேலும் வியாழக்கிழமை பயணம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒரு செய்தி தப்ரானியில் இடம்பெற்றுள்ளது. என்னுடைய சமுதாயம் அருள்வளம் வழங்கப்பட்டுள்ளது, அதில் உள்ளதுதான் வியாழக்கிழமை என்று தப்ரானியில் இடம்பெற்ற செய்தி ஆதாரபூர்வமானது இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.